ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டிலையே இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி எப்படி சாம்பிராணி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சாம்பிராணி பண்ணுறதுக்கு நான் நொச்சி இலை, வேப்பிலை, துளசி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற காம்பையெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலையும் நொச்சி இலையும் காம்பெல்லாம் நீக்கிட்டு தனித்தனியாக இலைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம துளசி இலைகளை அப்படியே எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணியில் போட்டு நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மொத்தமாக இலைகள் கிடைக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம சாம்பிராணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், அல்லது நொச்சி இலைகள் அதிகமாக சேர்த்தும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 3 இலைகளுமே ஒரே அளவாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இலைகளை எல்லாத்தையும் நிழலில் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பவுடராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை சளிச்சு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்தோன்னா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட மைதா மாவு அல்லது கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மைதா மாவு எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அது நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும், நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக நம்ம மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மரத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மரத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இலைகள் தானாகவே அவ்வளோ நல்லா புகையாது. மரத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தீ மூட்டும் போது நல்லா புகைய ஆரம்பிக்கும். அதனால் மரத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இலை கூட மைதா மாவு அல்லது கோதுமை மாவு அப்புறம் மரத்தூள் கொஞ்சம் சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிட்டு கையில் பிடிக்கிற பதத்துக்கு இருந்தால் போதும். அப்படி நல்லா பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரும், ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு கோன் ஷேப்பில் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம நல்லா வெயிலில் எடுத்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோன் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் பிடிக்கும்போது ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஷேப் கரெக்டாக வந்துடும். அப்போ தான் நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது அது உதிராமல் இருக்கும். இப்போ நம்ம இதை கோன் ஷேப்பில் பிடிச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வேறு என்ன ஷேப்பில் வேணாலும் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு. நமக்கு சூப்பரான சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பற்ற வச்சு பார்க்கலாம் எப்படி புகையுதுன்ட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண சாம்பிராணி எடுத்து நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் மேலே வச்சுருங்க.
இப்போ நான் பற்ற வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா புகைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம சாம்பிராணி ரெடி பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இதில் நொச்சி இலை, வேப்பிலை, துளசி இலை பயன்படுத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு சளி, காய்ச்சல், தலைவலி இருந்தாலும் நமக்கு இதை சுவாசிக்கும் போது சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நம்மளும் இனிமேல் வீட்டிலையே சாம்பிராணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.